வெற்றி தமிழன் கட்சியில என்னவாக இருக்கிறார்? என்ன பொறுப்புல இருக்கிறார்? இப்ப மாநில கொள்கை பரப்பு செயலாளர். மாநில கொள்கை பரப்பு செயலாளர். ம். ஓகே. இப்ப பெரம்பூர் தொகுதியில நெறைய நாம் தமிழர் கட்சியினை சார்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் இருப்பாங்க. ம். எல்லோரையும் தாண்டி ஏன் உங்களை வேட்பாளராக நிறுத்தணும்? அது சீமான் அண்ணனை தான் கேட்கணும். ம். ஒரு தொகுதிக்கு யாரை நிப்பாட்டணும், அவர் அண்ணன் ஒரு இடப்பகிர்வு, இடஒதுக்கீடு முறை வச்சிருக்கிறாரு. அது போக அவர் வேட்பாளர் யாருன்னு அவர் கேட்க போய் தான் நாங்க சரின்னு சொன்னது. நான் சரின்னு சொன்னது. அவரு உங்ககிட்ட கேட்டாங்க. ஆமா. கேட்டாங்க. மகளிர்னாங்க தொடக்கத்துல, ஒரு மருத்துவர்னாங்க, அப்புறம் மகளிர்னாங்க. அதுக்கப்புறம் நீ நிக்கிறியா தம்பினோன்னு நான் சரின்னு சொன்னேன். ஓகே. 2016ல நின்னுருக்கீங்க. ம். 26ல நிக்கிறீங்க. ம். 21ல என்ன ஆச்சு? 21ல உங்ககிட்ட கேட்கலையா அப்ப? இல்ல. 2019 இடைத்தேர்தல். 2016ல நின்றேன். 2019 இடைத்தேர்தல் வரப்ப எனக்கு அழைப்பெடுத்து சொன்னது உங்க மனைவி என்ன படிச்சிருக்காங்க? பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க. அப்ப அவங்கள நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்ல, ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லைன்றப்ப அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப தெரிஞ்சவங்க, கட்சிக்காரங்க மனைவி, அக்கா, தங்கச்சி எல்லாரையும் கேட்க ஆரம்பிச்சோம். அப்படி கேட்க போய் தான் வேட்பாளர் ஒரு பெண்ணை போடணும், டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத, அது உங்க மனைவியா இருந்தா நீங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி 2019ல அண்ணன் மூலமா அன்பு தென்னரசன் தொடர்பு எடுத்து என்கிட்ட சொன்னாங்க. இப்போ வீட்டுக்காரமாக்கு விருப்பம் இல்லைன்னு ஆர்வம் இல்லைன்னொன்னே, சரி நம்ம எங்கள் அக்காவையும் கேட்டு பார்த்தேன், அவங்களுக்கும் ஆர்வம் இல்லை. அப்படின்றப்ப கட்சிக்காரங்க ஒருத்தவங்க மனைவி, அக்கா, தங்கச்சி எல்லாரையும் கேட்டோம். அப்படி வந்தது தான் மெர்லின் சுகந்தின்னு ஒரு சகோதரி. அவங்க வந்தாங்க. அவங்க தான் 2019 நின்றாங்க, 2021 நின்றாங்க. ஓகே. இப்போ உங்க மனைவிக்கு நீங்க அவங்க அரசியலுக்கு வர்றதுல ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நீங்க அரசியல்ல இருக்கீங்க இவ்வளவு நீண்ட நாட்களாக. அப்ப அதை அவங்க அப்போஸ் பண்ணாங்களா, எதிர்த்தாங்களா, இல்ல உங்களுக்கு உறுதுணையா இருக்கு? அதெல்லாம் உறுதுணையா தான் இருக்கிறாங்க. ஆர்வம்னா இப்ப என்ன சொல்றது, இப்ப அரசியல் தெளிவு நம்மளுக்கு புரிதல் இருக்கு, நம்ம வரோம். அவங்க நம்மளுக்கு எதிரான ஆளுலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க களத்துல வேட்பாளரா நிக்கணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு கட்சினா என்ன, கட்டமைப்புனா என்ன, அரசியல்னா என்ன, ஆளுங்கட்சினா என்ன, எதிர்கட்சினா என்ன, திராவிடம்னா என்ன, ஆரியம்னா என்னன்றது ஒரு தெளிவு இருக்காதுல்ல. நம்ம புருஷன் கட்சியில கணவர் இருக்காருப்பா, அவங்க இருக்கிற அப்படிதான் ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்களே. அதனால அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்து அரசியல் புரிதல் இருந்து அவங்க கட்டாயமான பரவாயில்ல நல்ல வாய்ப்பு அப்படின்னாங்கன்னா தாராளமாக நிப்பாட்டிடுங்க. ஓகே. இப்போ நீங்க வேட்பாளராக நிற்கிறீங்க, உங்களோட களத்துக்குலாம் வருவாங்களா? பிரச்சாரம் உங்களுக்காக பண்ணுவாங்களா? வீட்டில் இருக்கிறவங்களா? வீட்டில் இருக்கவங்க, வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க எல்லாம், எங்கள் அம்மாலாம் இப்போ சொந்தக்காரங்க வரவங்க, வீட்டுக்கு வரவங்க, எங்கள் அம்மா சர்ச்சுக்கு கோயிலுக்கு போகிற இடங்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரமாக சொல்லுவோம். அதெல்லாம் இந்த அடிப்படை பணிகள்லாம் செய்வாங்க. கட்சி கட்டமைப்புன்றப்ப நம்ம அனுமதி வாங்குறது, நம்ம வாலண்டியர் என்ன சொல்ல, அவங்க நம்ம இப்போ ஒன்று அம்மா பெற்றதுனாலையும் மனைவி கட்டினாலையும் அவங்க நம்மளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கட்சின்றது அது வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள். இவங்களை நம்ம ஒருங்கிணைச்சு இவங்களை களப்பணிக்கு கூட்டிட்டு போறப்பையும் இவங்களை அப்படி கூப்பிட முடியாது. இவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லுவாங்க, ஒருவேளை நம்மளை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறதுக்கு தான் பயன்படுத்த முடியுமே இல்லையா, இவங்களை களப்பணியில இறக்க முடியாது. அவங்க வந்தாங்கன்னா அவங்களும் அந்த ஒரு உணர்வோட வாலண்டியர்ஸ், இந்த தன்னார்வ வாலண்டியரா வந்தாங்கன்னா நம்ம கட்டாயம் பயன்படுத்தும். ஓகே. இப்போ ஒரு வலுக்கட்டாயமா பயன்படுத்தக்கூடாதுல்ல. ஓகே. இப்போ ஒரு 40 நாள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு இந்த தேர்தல் பணிக்காக நீங்க செய்ய வேண்டியதாக இருக்கும். அது பொருளாதார ரீதியாக உங்களை மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? இந்த அந்த அடிப்படை தானே. நம்ம பார்க்க தான் வெள்ள சட்டை சீமானன் சொல்ற மாதிரி நம்மளாம் பார்க்க தான் பணக்காரங்க மாதிரி தெரியும். பணக்காரெல்லாம் கிடையாது. அடிப்படை வசதிகள் தான். இப்போ அடுத்த வேலை தேடணும். இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகும் கொஞ்சம் நம்மளுக்கு, ஏன்னா இப்போ நம்ம தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றிட்டு இருந்தேன், முதியோர் சம்பந்தமாக. அதுக்கு முன்னாடி குழந்தைகள் தொண்டு நிறுவனம் அப்படின்றப்ப இப்போ நம்ம அதில் இருந்துக்கிட்டு நிற்க முடியாது. சொல்ற மாதிரி யாரோ பெரிய ஆள்லாம் நாங்கள் கரியரை விட்டு வந்தோம். உண்மையிலேயே அடிப்படையாக கரியரை விட்டுட்டு வர்றது நான் தான். வேலையை விட்டுட்டீங்க? ஆமாம். இந்த மாதம் வரைக்கும் தான் போவேன். காரணம் இதுதான். ஏன்னா நம்ம அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையாக வரும்ல. அரசியல் தலையீட்டோட ஒரு நிறுவனத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அவங்க அதை சிக்கலாக நினைப்பாங்க. அதனால நம்ம அதை விலகிட்டு வர்றது தான் மரியாதை. அவங்களுக்கும் மரியாதை, நம்மளுக்கும் மரியாதை. இதெல்லாம் நம்ம இதனால உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அந்த மாதிரி பெரிய அளவில் அதெல்லாம் இல்லை. சாதி விஷயங்கள் பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும்? அது ஒரு ரோல் பிளே பண்ணுமா, இல்ல நார்மலான ஒரு இதுதானா உங்க தொகுதியில? நகர்ப்புறங்கள்ல கவுன்சிலர் எலெக்ஷன்ல தான் எல்லாம் சாதி தீவிரமாக எல்லா தொகுதியிலையும் தமிழ்நாடு முழுக்க பூந்து விளையாடும். சட்டமன்ற தேர்தலில் அது பெரிய அளவில் இல்ல. மதம் இல்லை, அவ்வளோ பெருசாலாம் இல்லை. அப்படின்னு பார்த்தா திமுக ஆர்டி சேகர்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய, இதுக்கு முன்னாடி 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒன்றும் அவங்க மக்கள் அவ்வளோ எண்ணிக்கையில் இல்லை. அதெல்லாம் இல்லை. செங்கை சிவம்லாம் அவர் தாய்மொழி தெலுங்கு, ஆர்டி சேகர் தெலுங்கா என்னன்னு தெரில சொல்றாங்க, அது நம்மளுக்கு தெரில. அப்படின்றப்ப அவங்க ஆட்கள்லாம் குறைவு தான். தெலுங்கர்கள் இருக்கிறாங்களா உங்க தொகுதியில்? எல்லா தொகுதியும் எங்க தொகுதியும் இருக்கிறாங்க. ஓகே.
இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகாரங்கள்ல நீங்க ம். என்னவெல்லாம் சொல்லுவீங்க? நானும் இப்ப ம். என்ன சொல்வதுன்னா, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, அதுக்கு யார அணுகணுன்றதே ஒரு தெரியாது. தெரியாத ம். ஒரு இதுவா இருக்கு. இப்ப சட்டமன்ற உறுப்பினரை எதுக்காக அணுகலாம்? அவருக்கு ம். என்ன அதிகாரங்கள் இருப்பதா நீங்க பார்க்குறீங்க? அதுதான். இப்ப அதிகாரம்னா என்னன்னா, அந்த எல்லைக்கு உட்பட்டது. ம். இப்ப நிதி ஒதுக்குவாங்கல்ல சட்டமன்றத்துக்கு. ம். அத அவர் அந்த ஃபண்ட பயன்படுத்துறது. அவர் ஒரு சுகாதார நிலையம் ஆரம்பிக்கலாம். இல்ல ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு இது ஆரம்பிக்கலாம். இல்ல முதியோர்களுக்கு ஆரம்பிக்கலாம். இல்ல கல்வி உதவி திட்டங்கள் ஏதாவது ஆரம்பிக்கலாம். அது இந்த எம்எல்ஏ ஃபண்ட் சொல்றீங்க. ஃபண்ட் எம்எல்ஏ ஃபண்ட். அத பயன்படுத்துறது ஒரு திட்டம். இன்னொரு பக்கம் மக்கள் பிரச்சனைகளுக்கு வழி நடத்துறது இருக்குல்ல. ம். இப்ப நம்ம செவி குடுத்து கேட்டா தான், காது குடுத்து கேட்டா தான் பிரச்சனைய தெரியும். எம்எல்ஏவால முடியாது. எம்எல்ஏ எங்க போலாம் வரலாம். இல்ல உன்னால முடியலையா வா சேர்ந்து போராடுவோம். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பட்டா கிடைக்கல. இப்ப எங்க பகுதி வாழ் தாயகம் திரும்பிய பர்மா தமிழர்களுக்கு, பர்மாலருந்து வந்த தமிழர்களுக்கு பட்டா இல்ல. இப்ப தற்காலிகமா குடுத்து அது இன்னும் நம்பிட்டு இருக்கிறாய்ங்க. அத ஆன்லைன்ல ஏத்தல, அது செல்லாது. நீங்க எல்லாமே புறம்போக்குடான்னு சொல்ட்டாய்ங்க. ம். சமீபத்தில போய் ஒரு கோரிக்கை வச்சதுல, எங்க ஏரியால இருக்க ஆக்கிரமிப்புகள அகற்றுங்கன்னா, நீங்க ஒட்டுமொத்தமாவே ஆக்கிரமிப்புடா. உங்களுக்கு குடுத்த தற்காலிக பட்டாவ நாங்க ஆன்லைன்ல ஏத்தல ம். அப்படின்னு சொல்ட்டாய்ங்க. அப்ப மக்கள்லாம் கண்டு வெகுண்டு எழுந்து சட்டமன்ற உறுப்பினர்ன்ற முறையில கேட்டாங்கன்னா, நம்ம போய் அரசுகிட்ட எங்க கட்சி தான் அதிகாரத்தில இருந்துச்சுன்னா, அரசுகிட்ட சொல்லி செஞ்சு குடுப்போம். வேற கட்சி இருந்தாலும் சொல்லுவோம் சட்டமன்றத்தில. நடக்கலன்னா வா சேர்ந்து போராடுவோம். நம்ம அதிகாரத்தில இருந்தோம்னா செஞ்சு குடுக்குறதுக்கான வழிமுறைகள், நான் இதப்பா முதலமைச்சர்ட்ட சொல்லியிருக்கிறேன்ப்பா. அப்படின்றத நம்ம டிரான்ஸ்பரன்சியா வெளிப்படையா காட்டலாம். இந்த சட்டமன்றத்தில பேசியிருக்கிறேன்ப்பா. கூடிய சீக்கிரத்தில நிறைவேறிடும்ப்பா. என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்குதுன்னு காட்டலாம். இல்ல வேற கட்சி அதிகாரத்தில இருந்து நான் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரா இருந்தேன்னா, இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறோம். அவங்க அசைவு காட்ட மாட்டேன்றாங்க. வா நான் ஒரு வெளிப்படையான ஒரு போராட்டம் பண்ணுவோம். மக்கள் எல்லாரும் ஒண்ணு திரட்டுங்க. அப்படின்றத பண்ணுவோம். இது இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி. ஓகே. இத தான் பண்ணியாகணும். ஓகே. இப்ப அரசியல் அப்படின்றதே மக்களுக்கானது தான். நீங்க நெறைய நேரத்த மக்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அப்படியே ம். நம்ம நெறைய நேரத்த மக்களுக்காக செலவு செஞ்சாலும் கூட, இதுல நல்ல பேர் கிடைக்குமான்னா, கிடைக்கிறதுக்கு ம். வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அவமானங்களும், அவப்பெயர்களும் அசிங்கம். தான் இதுல அசிங்கங்களும் தான் இதுல அதிகம். ஆ அந்த பக்குவம் இந்த பயணம் உங்களுக்கு குடுத்துருக்கா? ம். மக்களுக்காக நம்ம நெறைய நேரத்த இல்ல செலவு பண்றோம். பட்டுருக்கிறோம். அந்த பக்குவம் வந்துருச்சா உங்களுக்கு? அது நானே சொல்ல முடியாது. ம். ஓரளவு என்னோட அனுபவத்துல, சமூக பணியில, இப்ப கட்சியில நாம் தமிழர் கட்சியில குடுத்துருக்கு அனுபவம். ம். இன்னைக்கு நான் ஒரு துண்டு போட்டு இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னா, போஸ்டர் ஒட்டி, ம். சீமான் அண்ணன் என்கிட்ட முதல்ல வேட்பாளரா இப்ப மாநாட்டுக்கு முன்னாடி ஃபோன் பண்றப்ப, "டேய் ஒழுங்கா சேவ் பண்ணிட்டு வாடா, ம். அழுக்கு மூட்டையா வராதடா" அப்படின்னாரு. என்னடா நம்ம எப்படா அழுக்கு மூட்டையா இருந்தோம்? கட்சி தொடக்கத்துல அப்படித்தானே போஸ்டர் ஒட்ட கொள்ள போக டீ-ஷர்ட்ட மாட்டிட்டு திரிஞ்சேன். ம். அத அவர் நினைவு மனசுல வச்சிருக்கிறாரு. ம். அப்ப இந்த மாரி களப்பணி ஆற்றி, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்றப்ப ஒரு அனுபவம் இருக்கு. போராட்டம்னா என்ன? எப்படி அணுகணும்? எப்படி ஒருங்கிணைக்கணும்? மக்கள் எப்படி பேசுவாங்க? இந்த பகுதி மக்கள் எப்படி இருப்பாங்க? அந்த பகுதி மக்கள் எப்படி இருப்பாங்க? மக்கள அரசியல் படுத்துறது தான் இதுல பெரிய டாஸ்க் இல்ல இல்லையா? நம்ம அரசியல் கத்துக்கணும். ம். கத்துக்கிட்டு அந்த மக்கள பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம ஒரு தீர்வு குடுக்கணும். ஒரு 4 பேர் வேகமா "ஏய் என்னடா பண்ணிட்டீங்க நீங்க?" அப்படின்றப்ப, இவருக்கு எப்படி பதில் சொல்லணும்? இவருக்கு ஒருத்தர் கோவமா இருப்பாரு, ஒருத்தர் அரைகுறையா இருப்பாரு, ஒருத்தர் விஜய் ஆளுங்க மாரி இருப்பாருன்றப்ப, அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம பேசுறப்ப அது தெளிவா புரியும். நம்மளும் சேர்ந்து கோவப்பட்டோம்னா, ஒரு வேலையும் நடக்காது. அதுதான் நான் அடுத்து சொல்லணும்னு வந்தேன். நம்மளால கோவப்படவும் முடியாது. மக்கள் ம். நம்மகிட்ட கோவப்பட்டாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே அணுகுற மாரி ம். இருக்கும். அந்த பக்குவம் வந்துட்டு தான் பெரிய அளவுல வரலனா கூட ஓரளவு பண்றோம். கோவப்படுறோம். ம். எல்லாருமே கோவப்படுவோம். ம். சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேவையில்லாம நேரத்த விரயம் பண்ணி, வீணடிக்கிறவங்ககிட்ட கோவப்படுத்துறாங்க. "அம்மா கொஞ்சம் அமைதியா இரும்மா. எங்களுக்கு 1000 வேலை இருக்கும்மா போணும்மா." ஏன்னா பேசி பயன் கிடையாது. அவங்க குழப்பமாவே இருப்பாங்க. இல்லன்னா தீர்வுக்கு வரமாட்டாங்க. தீர்வுக்கு வரவங்ககிட்ட நம்ம தோள்ல கை போட்டு கூட பேசலாம். ம். "அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே, ம். சிறப்புண்ணே. இப்படி இப்படி செஞ்சீங்க. எங்கள 3வது கட்சியா மாத்துனீங்க. இப்ப நீங்கலாம் நெனச்சா கட்சியா வந்துட்டோம்னா, நீங்க சொல்றதெல்லாம் நம்ம சேர்ந்து செஞ்சிரலாண்ணே." ம். அப்படியாப்பா சரிப்பா. நான் எனக்கு சொந்தக்காரன்ட்டலாம் சொல்றேன்ப்பா." ம். அப்படின்னு. இப்ப ஒண்ணும் இல்ல. எங்க அப்பாவோட கூட பொறந்த தங்கச்சி, எங்க அத்தை ஒரு தடவ போன முறை 2014 எலக்ஷன் முடிஞ்சு நான் வீட்ல உட்காந்துருக்கப்ப கேட்டாங்க. சீமான் நாம் தமிழர் கட்சின்னு போறியே, உங்க சீமான் உனக்கு வேலை வாங்கி குடுப்பாரா? அப்படின்னு கேட்டாங்க. அவங்க புரிதல். ம். ஒரு குடும்ப இல்லத்தரசியா அவங்களோட புரிதல். ம். அப்ப நான் ஒரே வார்த்தையில கேட்டேன். வேலை வாங்கி குடுப்பாராவா? அவர் தாங்க ஒரு பெரிய வேலைய குடுத்தாரு எம்எல்ஏ வேலைய. நீங்க உங்க சொந்தக்காரன்லாம் சேர்ந்து போட்டிருந்தாலே 15,000 ஓட்டுக்கு மேல வந்திருக்கணுமே. ம். அப்ப நீங்க சொல்லலாம் பாரு. உங்க சீமானு சீட்டு குடுத்தாரு. நாங்கலாம் சேர்ந்து ஓட்டு போட்டோம். ஜெயிச்சுட்டே உனக்கு வேலை வந்துட்ட. எங்களுக்கு இத செய்டான்னு நீங்க கேட்கலாம். அப்ப அவங்களுக்கு அந்த கேள்வி தான் கேட்குது. அவங்க ஒண்ணும் சீமான் அண்ணனுக்கு எதிராகவோ, இல்ல நான் கட்சிக்கு போறதுக்கு எதிராகவோ கேட்கல. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சின்னு திரியிறியே, உனக்கு உங்க சீமான் வேலை குடுத்தாரான்னு எங்க அத்தை அவங்க புரிதல்ல பாமரத்தனமா கேட்டதுக்கு, நான் சொன்ன பதில் அவங்க கிட்ட போய் நம்ம பகச்சிக்க முடியாது. அத்தை. அவங்க கிட்ட சொன்ன பதில் இதுதான். ம். அவர் தாங்க வேலை குடுத்தாரு.
அதை இப்போ நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து போட்டு கையெழுத்து போட்டு எல்லாம் போட்டு நீங்க தான் அதை உறுதிப்படுத்தணும். இப்போ 2வது முறை அவங்க வந்து அந்த அத்தை வீட்டுக்கு போனா அதான் சொல்ல போறேன், திரும்ப கொடுத்துருக்கிறாரு வேலையை நீங்க தான் உறுதிப்படுத்தணும் அப்படின்றது சொல்லணும். அவங்களுக்கு அவங்க புரிதல் மொழியில அத்தைன்ற முறையில் நம்ம சொந்தக்காரங்கிற முறையில் இதுதான் பேச முடியும். அங்கே போய் நாங்கள் தான் வருவோம், ஆளுங்கட்சி திராவிடம் தமிழ் தேசியம்னு பேசணும்னு பேச முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட பேசணும். உறவையும் பக்கச்சிக்க கூடாது. இந்த பக்குவம் வந்து ஓரளவு வந்திருக்கு. ஓகே. இப்போ இன்னொன்று கேட்கணும். நான் 2009 இருந்து இருக்கிறதால சீமான் அவர்களை நீங்கள் நிறைய முறை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருப்பீங்க. எப்படி சொல்றது, எளிமையா அணுகக்கூடிய தலைவர் தானா உங்களுடைய அண்ணன்? ஆமா ஆமா ஆமா, உண்மைதானே, பார்த்துட்டு தானே இருக்கிறோம். எங்கள் இதில் வெள்ள நிவாரணம் இந்த 2015 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப அணையை செம்பரம்பாக்கம் அணையை திறந்து விட்டாங்களே, ஏரியை திறந்து விட்டு எங்கள் தொகுதியில் கழுத்தளவு வரைக்கும் தண்ணி அந்த மகாக்க இந்த ஏரிக்கு அந்த பக்கம். அப்போ மகாகவி பாரதி நகர் கொடிங்கூர் பக்கம்லாம் முழுக்க தண்ணி, ஒரு வாரம் அது இறங்கவே இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் சிக்னலும் வந்து தொடர்பும் வந்து ஒரு 4-5 நாள் யாருக்குமே தமிழ்நாடு முழுக்க சென்னை முழுக்க கிடைக்கல. எனக்கு சிக்னல் கிடைச்ச உடனே வந்த அழைப்பு சீமான அழைப்பு. அப்போ சின்ன ஃபோன் தான் வச்சு, இந்த பெரிய ஃபோன்லாம் இல்லை. என்னடா அப்போ வந்து அண்ணன் வந்து கலப்பணி அந்த விருகம்பாக்கம் அவர் அந்த கட்சி தலைமையை ஒட்டி உள்ள இடத்துல 2 நாள் பண்ணிட்டார். பெரம்பூர் வேசர்பாடியில் என்னன்னு அவரே ஃபோன் பண்ணி, என்னடா உங்கள் தொகுதி எப்படிடா இருக்கு, ஆனால் இங்கேயும் பிரச்சனை இருக்குண்ணே, சார் நான் நாளைக்கு வரேன்டா அப்படின்னாரு. அப்போ நினைவில் இருக்கிறாரு, அது அணுகிறாரு, தொகுதி பொறுப்பாளர்களையும் அணுகிறாரு. சமீபத்தில் நான் இப்போ முதியோர் தொண்டு நிறுவனம் முதியோர்கள் சம்மந்தமாக பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, அமைச்சர் தாமு அன்பரசன் வந்து ஒரு முதியோர் இல்லத்தை போயிட்டு அடாவடித்தனம் பண்ணி இடித்து உடைச்சிருவேன்றார். அப்போ நம்ம அதில் பணியாற்றுறோம். பணியாற்றோம்னா அது நம்ம ஆதரவு, நம்ம பல பேரை கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்குறோம். முடியாதவங்க, கை கால் வழங்காதவங்க, சாலைகளில் கிடக்கிறவங்க, கைவிடப்பட்டவங்க, மருத்துவமனையில் இருக்கவங்களாம் கொண்டு போய் நம்ம சேர்த்துருக்குறோம். இவர் வந்து அது ஆக்கிரமிப்பு படம் கிடையாது. அவங்க குப்பை தொட்டிக்கு மட்டும் ரோட்டு வரமாக ஒரு கல் செஞ்சுருக்கிறாங்க. அதை இடிச்சுட்டு அங்கே புதுசாக வந்த குடியிருப்பு மக்களுக்கு ஆதரவாக, அவங்களுக்கும் தெரில இவங்க என்ன தொண்டு சேவை செய்கிறாங்கன்னு. அதை எதிர்த்து பேசினார். இந்த பிரச்சனையை அண்ணன்கிட்ட சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப அது வந்து மன வலியாக இருக்குது, வேதனையாக இருக்குது. சென்னையிலேயே வந்து தமிழ்நாட்டிலே ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்து இந்த மாதிரி சேவை செய்கிறாங்க, ஒரு 2-3 பேர். இந்த தொண்டு நிறுவனத்தை வந்து இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் இடிக்க போகிறேன்னு பேசியிருக்கிறாங்க. ஒரு 2 நாள் ஆச்சு, அறிக்கை வந்துச்சு, கண்டன அறிக்கை. வேறு எந்த கட்சிக்காரனும் கொடுக்கல, யாரும் கொடுக்கல. நான் சொன்னது அண்ணனுக்கு அண்ணன்ற முறையில், கட்சி தலைவர்ன்ற முறையில் நான் வந்து அண்ணன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அமைச்சர் வந்து இப்படி பேசி ஜேஆர்டிவியில் மட்டும் லேசாக ஒரு செய்தியாக போட்டாங்க, அவங்க எதிர்கட்சின்றனால. கண்டன அறிக்கைன்றது ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி, சீமான் அண்ணன்கிட்ட தான் வந்துச்சு. ஓகே. இப்போ பிரதானமாக 4 வேட்பாளர்கள் இருப்பாங்க. அவங்கள தாண்டி ஏன் நான் உங்களுக்கு வாக்களிக்கணும்? இப்போ நான் பெரம்பூர் தொகுதியில் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? ஏதாவது 3 காரணங்கள் சொல்லுங்க. அதுதான் இப்போ நம்ம சொல்றது ஒன்றே ஒன்று தாங்க. எளிமையாக பார்க்கணும், கொல்லணும், பேசணும், தொடர்புக்கு வரணும்னா நேரடியாக பார்த்து பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற எல்லா நம்ம கையில் வச்சுருக்கிற அலைபேசி, அதில் உள்ள தொடர்புகள், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, வேறு ஏதாவது டெலகிராமு, மெசேஜ் எல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி தொடர்புக்கு வர்றதுக்கு, மக்களை எளிதாக அணுகிறதுக்கு ஆள் வேணும்னா கட்டாயம் எங்களுக்கு வாக்களிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆர்டி சேகர் இருந்தார் பெரம்பூரில், வேற யாரும் வெற்றிவேல் இருந்தார். வரப்போறாரு, அவர் வருவாரான்னு தெரில, வந்தா பார்ப்போம். ஏன்னா அவரை பேசி பேசி நமக்கு தான் மண்டை வலிக்குது. வந்து தொலைஞ்சா கூட நம்ம வாடா மாப்பிள்ள, வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலான்னு சண்டை போடலாம். அது வந்து தொலைய மாட்டேன்றான் அந்த ஆள். அதனால அவர் தேர்தல் அந்த வேட்புமனு கடைசி நாள் வரைக்கும் தெரிஞ்சாதான், அதுக்கப்புறம் அவரோட சண்டை போடுவோம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எளிதாக அணுகக்கூடாது. அவர் வந்தால் கூட எளிதாக அணுக முடியாது. மக்கள் பாவம் அத்தனை பேர் செத்து போன பேர் எல்லாம் வாசலில் போய் நிற்கிறாங்க. கட்சிக்கார ஒரு பொம்பா போய் அணுகவே முடியாது. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. அவர் வந்து நின்றாருன்னா கொஞ்சம் யோசிங்க. ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ ஆர்டி சேகரோ இல்லை அதுக்கு இருந்தவங்களே நம்மளால் அணுக முடியல. அவங்கள ஆர்டி சேகரம் லோக்கல் ஆள் தான், இந்த திருவள்ளூர் நகரில் தான் இருக்கிறார் எங்கள் ஏரியாவில். ஆனால் இருந்தாலும் அவராலே வந்து பார்க்க முடியல எல்லா பிரச்சனையும். நீ பனையூர்லேருந்து ஒருத்தனை இறக்கி விட்டு எதுவும் பண்ண முடியாது. ஒரு தண்ணி வரல, சாக்கடை வரலன்னா கூட இன்னும் பண்ண முடியாது. இவங்க கட்சிக்காரனுக்கும் ஒன்றும் புரியாது, அவருக்கும் ஒன்றும் புரியாது, எதுவும் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு இங்கே நம்ம பகுதியில் யார் வாழ்கிறாங்க, இருக்கிறாங்க, நம்ம பேச்சை கேட்பாங்களா இல்லையா, அவங்க கட்சி இருக்குதா இல்லையா, அவங்க அடிக்கிற துண்டு பிரசுரத்தை தொடர்பு என்ன கொடுத்துருக்குறாங்களா இல்லையா, தொடர்புக்கு போகலாமா இல்லையா, சீமானன் தான் கட்சி தலைவர், அவங்க கட்சி அலுவலகம் எங்கே இருக்குது, மக்கள் எளிதில் அணுகலாமா இல்லையா, இந்த காரணங்களை மக்கள் யோசித்தாலே உண்மையாலே ஒரு சேவகன், ஒரு சேவை செய்யக்கூடிய ஆள் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தன்னை அறியாமல் தன்னை அறிஞ்சு நீங்கள் விவசாயிக்கு தான் குத்தணும். ஓகே, வேறு வாய்ப்புகள் இல்லை. ஓகே, உங்களுடைய பயணம் சிறக்க என்னுடைய மனமார்ந்த அன்பும் வாழ்த்துக்களும். வெற்றியோடு சந்திப்போம். நன்றி. நன்றி நன்றி நன்றி.